அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் ஒரு சிறப்பான தகவல் என்னவென்றால், குலதெய்வம் என்றால் என்ன, அதை ஏன் வணங்க வேண்டும், அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வத்தினை குலதேவதை என்று அழைப்பர். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வ அருள் இல்லாமல் நமது வாழ்க்கையில் ஒரு நொடி கூட வாழ இயலாது. எத்தனை தெய்வங்கள் இருப்பினும் எல்லாவித பூஜைகள் மற்றும் வழிபாடுகளிலும் குலதெய்வத்திற்கே முதலிடம். வழி வழியாக, வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக நம் பாட்டனார், முப்பாட்டனார் உள்ளிட்ட முன்னோர்கள் வணங்கி வந்த அவர்கள் குலம் தெய்வமே குலதெய்வம் எனப்படும். அதாவது குலதெய்வம் என்பது நமது குலத்தில் தோன்றிய முன்னோர்களாக கூட இருக்கக்கூடும், அல்லது உங்கள் குடும்பம், சமூகம் அல்லது பல குடும்பங்கள் விளங்க தங்கள் உயிரையே கொடுத்து காப்பாற்றியவராய் கூட இருக்கலாம். எந்த ஒரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனில் கூப்பிட்ட குரலுக்கு, ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்கள் குலதெய்வமே. நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள். இத்தகைய தெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும், மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும், ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்த கூடாது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமான சித்தர்களின் ஜீவன் அமைந்திருப்பதால் தனது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றே நேர்த்திக் கடனை செலுத்த வேண்டும். ஐயனார், முனீஸ்வரர், வேடப்பர், கருப்பு இந்த எல்லை தெய்வங்கள் நேரடியாகவே கனவில் வந்து பேசக்கூடியதெல்லாம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் தமது மகன்களுக்கு தாம் வணங்கும் குலதெய்வம் யார், அந்த ஆலயம் எங்கு உள்ளது என்பதை கூறுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது தமது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பூஜித்து விட்டு வருவார்கள். எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்டில் நடக்கும் போது முதல் பிரார்த்தனை குலதெய்வத்திற்கு தான் நடைபெறும். அதற்கு பின்னரே மற்ற பூஜைகள் துவங்கும். ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட நாகரீக மாற்றங்களினால் மக்கள் குலதெய்வம் என்ற கருத்தை மறந்துவிட்டார்கள். குலதெய்வ வழிபாடு ஏன் செய்கிறார்கள்? ஒரு குடும்பத்தில் நடைபெறும் காதணி விழா, பூ புனித நீராட்டு விழா, திருமண விழா போன்ற விசேஷ நாட்களில் அவர்களின் குலதெய்வத்திற்கு முதல் அழைப்புதல் வைக்கும் வழக்கம் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை சுற்றமும் கோவில் பங்காளிகளும் ஒன்றாக இணைந்து கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். நம்மில் பலர் பல தெய்வங்களை வழிபாடு செய்து வருவார்கள். அவ்வாறு செய்வது தவறில்லை. குலதெய்வ வழிபாடு செய்யும் பலர் வேறொரு தெய்வத்தையோ அல்லது தெய்வங்களையோ வழிபாடு செய்வார்கள். அந்த தெய்வங்கள் குலதெய்வம் ஆகாது. அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் எனப்படும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழேதான். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லமை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது. அது நமது குலத்திற்கே கேடு விளைவிக்கும். அதாவது முன்னோர் வழிபாடுதான் மருவி குலதெய்வமாக வருகிறது. அந்த வகையில் எந்த காரியம் செய்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதால் தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்கிற பழமொழியே உருவானது. சில வருடங்களுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இல்லை. குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு மொட்டை அடிக்கும் போது மட்டுமே குலதெய்வத்தை தேடுவார்கள். அது தெரியவில்லை என்றால் அதுவும் ஒரு சடங்கு போல பழனி, திருப்பதி அல்லது வைத்தீஸ்வரன் ஆலயம் என எங்காவது சென்று மொட்டை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். குலதெய்வமே தெரியாமல் பல குடும்பங்கள் பலவித இன்னல்களை அனுபவித்து வருகின்றன. குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால்
குலதெய்வம் தெரியாமல் ஒருவர் இருக்கக்கூடாது. குலதெய்வம் தெரியாமல் எந்த பூஜைகள், வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்தாலும் பலனில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எப்பாடுபட்டாவது குலதெய்வத்தினை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டினை செய்து வர வேண்டும். இந்த குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடுகள் ஏற்படும் போது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல், பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு, செய்தொழில் முடக்கம், சேர்ந்தவரால் விரயம், பிள்ளைகள் வழியில் தொல்லை என்று பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும். மந்திரவாதிகள் ஒருவருக்கு செய்வினை செய்யும் காலத்தில் யாருக்கு செய்வினை செய்ய இருக்கிறாரோ அவரது குலதெய்வத்தினை மந்திர கட்டு மூலம் கட்டுப்படுத்தி விட்டு அதன் பின்னர் தான் செய்வினை செய்வார். அதே நேரத்தில் மந்திர கட்டுகளுக்கு கட்டுப்படாத குலதெய்வங்களும் உண்டு. அவை அந்த மந்திரவாதிகளை அழித்த வரலாறும் உண்டு. ஒருவரது குலம் ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. எந்த ஆலயத்தில் சென்று சடங்கை செய்தாலும் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோர்களையே மறப்பது போன்றதே என்று தவறு தெரிவது இல்லை. அதனால் அவர்கள் குலதெய்வத்தின் சாபங்களுக்கு ஆளாகிவிட அது அவர்கள் வம்சத்தை பல வகைகளிலும் பாதிக்கின்றது. அந்த குலதெய்வ சாபம் அந்த குடும்பத்தினருக்கு தொடங்கும். 7 ஜென்மங்களுக்கும் குலதெய்வம் குடும்பங்களை காப்பாற்றும் என்பது பெரிய நம்பிக்கை. இங்கு 7 ஜென்மம் என்பது 7 × 7, அதாவது 49 ஜென்ம ஆண்டுகள் என்பது ஒரு கணக்கு. 49 என்பதின் கூட்டுத்தொகை 4 × 9 13. இந்த எண்தான் ஒருவருடைய வம்சத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான எண். ஒருவர் இறந்துவிட்டால் 13ஆம் நாள் அன்று கிரேக்கியம் என்ற நல்ல காரியத்தை செய்வது பழக்கம். அன்றுதான் உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா சொர்க்கத்தை அடைகின்றது என்று நம்புகிறோம். அதுபோலதான் இறுதி காலமாக 13 என்ற அந்த காலத்தை குறிக்கும் விதத்தில் 49 ஜென்ம காலமாக 13 ஜென்மத்துடன் ஒரு வம்சம் முடிவடைகின்றது என்று நம்பப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு வம்சத்திலுமே 13 வம்சாவளியினருக்கு மேல் வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வ கணக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழியாக வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேறு இல்லாமலோ, அகால மரணங்களினாலோ, ஆண் வம்ச விருதி அடையாமலோ அல்லது ஏதாவது காரணத்தினால் வம்சம் அழிந்துவிடும். ஆகவே 7 ஜென்மங்களுக்கு மேல் எந்த வம்சத்தினரும் இருக்க மாட்டார்கள். ஒரு வம்சத்தின் குலதெய்வம் என்பது 13 ஜென்மத்துக்கு வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கும். எனவே அனைவரும் அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்கி நன்மை அடையுங்கள். மேலும் இது போன்ற பல சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.